பேராசிரியர் நம்மோடு இந்த அரங்கில் இல்லை. நான் இங்கேதான் வந்திருக்கிறார் என்று எண்ணி வந்தேன். வந்த இடத்திலே பெரு வியப்பு. அவர் தொலைக்காட்சியில் வெகு தூரத்தில் இருந்து கண்டமிட்டு கண்டம் தாண்டி இருந்து கொண்டு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிறார். அவர் போன இடத்திலே பொருளீட்ட வேண்டும், இன்னும் இன்னும் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்ற கனவுகளோடு இல்லாமல் அன்னை தமிழை நேசிக்கக்கூடியவராகவும் முற்போக்கான திராவிட அரசியலை, சமத்துவ அரசியலை முன்னெடுக்கக்கூடியவராகவும் தொடர்ந்து எழுதி கவிதை நூல்களை படைக்கக்கூடியவராகவும் தன்னுடைய ஆளுமையை வளர்த்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது வியப்பு மேலிடுகிறது. அவரை எப்படி பாராட்டினாலும் தரும். மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவர் இது போன்ற இன்னும் பல படைப்புகளை தமிழுக்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழ் சமூகத்திற்கு வழங்க வேண்டும். அத்தகைய ஆளுமையை அவர் வளர்த்துக் கொள்ள வேண்டும். புகழ்மிக்க படைப்பாளராக வளர்ந்தோங்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நாங்கள் காத்திருக்கிறோம் என்கிற விருப்பை இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நான் விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு பதற்றத்தில் இருக்கிறேன். அதன் பிறகு ஒரு இல்ல திறப்பு விழாவுக்கும் போக வேண்டும். நான் ஒரு வேலையும் சந்தித்து விட்டு பிறகு பாண்டிச்சேரி வரை பயணம் செய்ய வேண்டும். நாளை அதிகாலை 5:30 மணிக்கு ஒரு குடமுழுக்கு நிகழ்வில் பங்கேற்க வேண்டும். குடமுழுக்கு, கும்பாபிஷேகம், இப்படி தமிழ்ல சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். இந்த படைப்பாசிரியர் நம்ம குருமூர்த்தி, புரியல உங்களுக்கு? திராவிட குருமூர்த்தி, பெரியாரிய குருமூர்த்தி. அதனால்தான் மேடையில் இந்த ஆளுமைகளை எல்லாம் அழைத்து அமர வைத்திருக்கிறார்.